பாலக்காட்டில் நெல்லியம்பதின்னு ஒரு ஹில் ஸ்டேஷன் இருக்குது. அங்கே தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த வீடியோவில் நெல்லியம்பதியில் என்னெல்லாம் இடங்கள் இருக்குது, அதெல்லாம் எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக நெல்லியம்பதி வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க இந்த குட்டி ஹில் ஸ்டேஷனை நீங்கள் ரொம்பவே ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் ஹில் ஸ்டேஷனாக நமக்கு ஞாபகம் வர்றது மூணாறு, வாகமான் இது மாதிரியான இடங்கள் தான். நம்ம பாலக்காட்டில் நெல்லியம்பதின்னு ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் இருக்குது. சின்ன ஹில் ஸ்டேஷன் தான், ஆனால் பெருசாக நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு இடம் இருக்குன்னு. நெல்லியம்பதியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாங்கள் சென்னையிலேருந்து பாலக்காடு ட்ரெயினில் வந்துட்டோம். இங்கேருந்து நெல்லியம்பதி போகிறதுக்காக தியா ட்ராவல்ஸுங்கிற இந்த ட்ராவல்ஸில் கேப் புக் பண்ணியிருந்தோம். அவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கே வந்து பிக் பண்ணிட்டாங்க. ட்ராவல்ஸோட கான்டாக்டை நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பாலக்காட்லேருந்து நெல்லியம்பதி 55 கிலோமீட்டரில் இருக்குது. கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 100 கிலோமீட்டர். பாலக்காட்லேருந்து ட்ராவலிங் டைம்னு பார்த்தா ஒரு 2 மணி நேரம் ஆகும். நென்மாரா வழியாக தான் நம்ம நெல்லியம்பதி போகணும். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு டேம் இருக்குது, போத்துண்டி டேம். இங்கே உள்ளே போனீங்கன்னா பார்க்கு, ப்ளே ஏரியாலாம் இருக்குது. நீங்கள் ஃபேமிலியாக கிட்ஸோடலாம் போகிறீங்கன்னா நல்லாவே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். பட் நம்மளாம் அங்கே உள்ளே போகல. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோன்னா செக் போஸ்ட் இருக்குது. நெல்லியம்பதி அலோவ் பண்ணுற டைமிங்னு பார்த்தா காலையில் 7 மணிலேருந்து மத்தியானம் 3 மணி வரைக்கும் தான் மேலே ஏறுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. என்ட்ரி டிக்கெட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா கொடுத்தோம். நம்ம செக் போஸ்ட்லேருந்து மலை ஏற ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்துலேயே இந்த பொத்துண்டி டேமோட வியூ பாயிண்ட் இருக்குது. அங்கேருந்து இந்த டேமோட வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்படியே பேக்ரவுண்டில் வந்து நெல்லியம்பதி ஹில்ஸோட வியூ இதெல்லாம் பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் இந்த வியூ பாயிண்டில் நின்றுட்டு நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நெல்லியம்பதி மலை ஏறும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபால்ஸ் இருக்க மாதிரி கூகுள் மேப்பில் காமிக்கும். அதில் ஒரு ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டு தான் அது. இப்போ லாஸ்ட் 10 நாளாக பெருசாக அங்கே மழை இல்லையா, அதனால் ஃபால்ஸ்லேயும் பெருசாக தண்ணி இல்லை. நான் கூட நிறைய தண்ணி இருக்குங்கிற மாதிரி தான் எதிர்பார்த்து வந்தேன், ஆனால் பெருசாக ஒன்றும் ஃப்ளோ கிடையாது. மேப்பில் வந்து ஃபால்ஸ் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிது, ஆனால் அந்த இடத்துல எங்கேயுமே தண்ணி இல்லை. நீங்கள் நெல்லியம்பதி பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மான்சூனில் தான் வரணும். அப்போ தான் இந்த ரோட் சைடில் இருக்க வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எங்களுக்கு கொஞ்சம் லக் இல்லைங்க, அதனால் வெயில் தான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மழை இல்லாதனால இந்த ஃபால்ஸ்லேயும் பெருசாக தண்ணியும் கிடையாது. மற்றபடி ஓகே தான். நீங்கள் போகிற வழியில் நிறைய இடத்துல வைல்டு அனிமல்ஸ் கிராசிங்கிற மாதிரி போர்டு வச்சுருப்பாங்க. இங்கே யானைகள் நடமாட்டம்லாம் நிறைய இருக்குமா, அதனால் கொஞ்சம் வரப்போ பார்த்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக்காக 2 வீலரில் மான்சூனில் ட்ராவல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக தான் வரணும். அடுத்ததான் நம்ம இந்த ஒரு வியூ பாயிண்டில் ஸ்டாப் பண்ணோம். சும்மா கொஞ்சம் நேரம் இந்த வியூ பாயிண்டில் இருந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நெல்லியம்பதியில் பார்க்குறதுக்குன்னு பெருசாக இடங்கள்லாம் கிடையாது, லிமிட்டடான பிளேசஸ் தான் இருக்குது. மொத்தமாக சொல்லணுன்னா ஒரு 2 ரூட்டில் இருக்க பிளேசஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு ரூட்டு பார்த்திங்கன்னா நெல்லியம்பதி டவுன், அப்புறம் ஆரஞ்சு ஃபார்ம், அப்புறம் சீத்தர்குண்டு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குது, அது ஒரு ரூட்டு. அந்த ரூட்டில் தான் வந்து ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியுமே போவாங்க. இன்னொரு ரூட்டில் பார்த்திங்கன்னா கேசவன்பாரா வியூ பாயிண்ட்டும், காரப்பாராவில் இருக்க அந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் அண்ட் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம லேட்டாக கிளம்புனதுனால நமக்கு பெருசாக டைம் இல்லை. நம்ம ஒரே ஒரு இடமான இந்த சீத்தர்குண்டி வியூ பாயிண்ட்டை மட்டும்தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த நெல்லியம்பதி டவுன்லாம் நம்ம கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நம்ம இப்போ சீத்தர்குண்டி வியூ பாயிண்ட்டு தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா டீ எஸ்டேட், காஃபி எஸ்டேட்டுன்னு நிறைய இருக்கும். இங்கே கடைசி 3-4 கிலோமீட்டர் ரோடெல்லாம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இதுதான் சீத்தர்குண்டி எஸ்டேட்டோட செக் போஸ்ட்டு. இங்கேயும் நம்ம 100 ரூபா கொடுத்து என்ட்ரி டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். காஃபி எஸ்டேட் உள்ளலாம் நம்ம ட்ராவல் பண்ணி வந்தால் இந்த ஒரு பார்க்கிங் பிளேஸுக்கு வருவோம். இங்கே ஒரு ஷாப் இருக்குது, டீ, காஃபி, இந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்கும். ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது, வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துலேருந்து ஒரு 200 மீட்டர் நம்ம நடந்து போனோம்னா சீத்தர்குண்டு வியூ பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இந்த வியூ பாயிண்டில் ஹைலைட்டே இந்த ஒரு மரம் தான். தமிழில் மேற்கு தொடர்ச்சி மலைன்னு ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் இந்த மரத்தெல்லாம் காட்டியிருப்பாங்க. சில மலையாள படங்களும் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த வியூ பாயிண்ட்லேருந்து கொல்லங்கோடு, பாலக்காடோட வியூலாம் பார்க்கலாம். ரொம்ப கிளியராக இல்லை, லைட்டாக மிஸ்ட் இருந்துச்சு இன்றைக்கி, அதனால் பெருசாக வியூ ஒன்றும் தெரியல. ஆனால் ஃபேமிலியாக கொஞ்சம் நேரம் வந்து இந்த இடத்த பார்த்துட்டு நம்ம போகலாம். நாங்கள் வந்து மூன்லைட் ஹோம் ஸ்டேயில் தான் இன்றைக்கி நைட் ஸ்டே புக் பண்ணியிருக்கோம். காரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜ் போகிற ரூட்டில் தான் இருக்குது. கேசவன்பாரா வியூ பாயிண்ட்டெல்லாம் கிராஸ் பண்ணி போகணும். நம்ம ஸ்டே வரதுக்கே நைட் ஆயிடுச்சுங்க. ட்ராவல்லாம் பண்ணோம் இல்லையா, டயர்டில் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். இதோட இன்றைக்கி டே முடிஞ்சுது. குட் மார்னிங். நேற்று நைட் நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தோம். காலையில் இப்போ நேரமாக கிளம்பி ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி தான் போக போகிறோம். நெல்லியம்பதியில் நைட் டைமில் சஃபாரி இருக்குன்னு முன்னாடி சொன்னாங்க.
இப்போலாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ணுறது இல்லையா, அதனால தான் நம்ம ஏர்லி மார்னிங் சஃபாரி கிளம்ப போகிறோம். இந்த ஹோம் ஸ்டேலேயே இந்த சஃபாரிக்கான இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஜீப் ரெடியாக இருக்குது. நம்ம இங்கேருந்து கிளம்புறது தான் ஒரே வேலை. நேற்று பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வெயில் தாங்க அடிச்சுது. நைட்டு மட்டும் லைட்டாக மழை பெஞ்சுது. காலைல எந்திரிச்சு பார்த்தா கிளைமேட் ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. பார்க்குற இடம்லாம் லைட்டாக மிஸ்ட் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. பார்க்கலாம் இன்றைக்கி ஃபுல்லாக கிளைமேட் எப்படி இருக்குன்னு. நெல்லியம்பதியில் சில்லி கொம்பன் யானை தான் ஃபேமஸ்ஸு. ஏன்னா இங்கே வரவங்க எல்லோரும் அந்த யானையை பார்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டு வருவாங்க. பார்க்கலாம், நமக்கும் லக் இருந்தால் அந்த யானையை பார்க்கலாம். நேற்று நைட்டு எங்கள் டிரைவர் வீட்டுக்கு போகிறப்ப சில்லி கொம்பனை எங்கள் ஸ்டேக்கு பக்கத்துலேயே பார்த்தாராம். அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்டேக்கு பக்கத்துலேயே நிறைய டைம் சிறுத்தைலாம் வந்திருக்கான். இந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் காமிச்சாங்க. நாங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கோம். ஏன்னா ஜீப் சஃபாரி போகிறோம்ல, ஏதாச்சும் ஸ்பாட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தாங்க வர வழியில் மானை பார்த்தோம். ஜீப் கொஞ்சம் வேகமாக வந்ததுனால டக்குன்னு வீடியோலாம் எடுக்க முடியல. ரிட்டன் போயும் பார்க்க முடியல. சரி, நம்ம போகிற வழியில் வேறு ஏதாச்சும் பார்க்க முடியுதான்னு பார்ப்போம். நெல்லியம்பதி டவுனில் இருக்க இந்த ஆரஞ்சு ஃபார்ம்ஸ்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா இந்த ஒரு இடத்துல இருந்து தான் ஜீப் சஃபாரி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே ஸ்நாக்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் நெல்லியம்பதி டவுனில் வாங்கிக்கலாம். இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரியில் நமக்கு 2 வியூ பாயிண்ட்டை வந்து கவர் பண்ணுவாங்க. இன்னொரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. அதை நம்ம பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஆஃப் ரோடில் தான் உள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். கொஞ்சம் தூரம் வந்த உடனே இந்த செக் போஸ்ட் இருக்குது. இந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டில் தான் நம்ம என்ட்ரி டிக்கெட் வாங்கணும். இங்கே ஒரு ஆளுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, ஜீப்புக்கு 100 ரூபா. இங்கே கேஷ் பேமெண்ட்லாம் கிடையாதுங்க, ஆன்லைன் பேமெண்ட்டு தான். உங்களுக்கு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜிபே இது மாதிரி எதாவது பண்ணிக்கலாம், இல்லைனா கார்ட் பேமெண்ட்டு தான். நெல்லியம்பதி வந்த உடனே பார்த்திங்கன்னா பிஎஸ்என்எல் ஜியோக்கு தான் லைட்டாக நெட்வொர்க் இருக்குது. ஏர்டெல்லாம் மொத்தமாக கிடையாது. பெட்டர் கார்டு வச்சுருந்திங்கன்னா கார்ட்லேயே பேமெண்ட் ஈஸியாக பண்ணிடலாம். இங்கே ஒய்ஃபை கூட இருக்குது. இந்த ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களே பார்க்க போகிறீங்க. நாங்களும் போகிற வழியெல்லாம் ஏதாச்சும் வைல்ட் அனிமல்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டே தான் போகிறோம். 20 நிமிஷம் ஜீப் சஃபாரிக்கு அப்புறம் நம்மளோட வியூ பாயிண்ட்டான மின்னம்பரா வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி காலையிலேருந்தே ஃபுல்லாக மிஸ்டாக தாங்க இருக்குது. பெருசாக ஒன்றுமே தெரியல. வெதர் நல்லா இருக்குது. ஏன்னா நேற்றுலாம் இந்த வெதரை தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி இருந்தோம். அடுத்ததாக நம்ம ரீச் ஆன இடம் தான் இந்த மாட்டுமலா வியூ பாயிண்ட். இங்கேயுமே ஃபுல்லாக மிஸ்ட்டு தான், பெருசாக பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏர்லி மார்னிங் வந்ததில் நமக்கு பெருசாக வியூலாம் எதுவும் கிடைக்கல. பட் அந்த ட்ராவல் பண்ணி வர ஃபீல் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். இந்த ஆஃப் ரோட் சஃபாரியை பற்றி சொல்லணுன்னா பயங்கர அட்வென்ச்சர்லாம் கிடையாதுங்க. ஆனால் ஒரு டீசெண்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபேமிலியாகவும் நம்ம வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு போகலாம். இன்னொரு வியூ பாயிண்ட் இருக்குதுன்னு சொன்னாங்க. அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போகணுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி போகணும். வேணும்னா நீங்கள் டிரைவர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கும் கூப்பிட்டு போவாங்க. ஜீப் சஃபாரிலாம் முடிச்சுட்டு நம்ம ஹோம் ஸ்டேக்கு வந்துட்டோம். நெல்லியம்பதியில் லிமிட்டடான ஸ்டேஸ் தான் இருக்குது. அதில் இந்த மூன்லைட் ஹோம் ஸ்டே கண்டிப்பாக ஒரு நீட்டான ஸ்டே. இதை பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜ் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஒரு நாள் ஸ்டே ப்ளஸ் ஜீப் சஃபாரி, அப்புறம் 2 டைம்ஸ் ஃபுட்டு. ஒரு ஹெட்டுக்கு 1600 சார்ஜ் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஓகே தாங்க. இவங்க கான்டாக்டை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் வச்சுருக்கேன். இங்கேருந்து செக் அவுட் பண்ணி அடுத்ததாக ஆரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜுக்கு தான் போக போகிறோம். நம்ம ஸ்டேலேருந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டரில் இருக்குது. ரோட் கண்டிஷன்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறைய காஃபி எஸ்டேட்லாம் தாண்டி தான் அந்த இடத்துக்கு போக போகிறோம். இதுதான் காரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜ். உண்மையிலே ஒரு சூப்பரான லொக்கேஷன் தான். ஹேங்கிங் பிரிட்ஜோட கீழே இறங்கி போனீங்கன்னா இந்த ஆற்றுக்கு போயிடலாம். இங்கே நிறைய பேர் குளிக்கவும் செஞ்சாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து சேஃபாக குளிங்க. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் ஒரு நல்ல லொக்கேஷன். ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ஹேங்கிங் பிரிட்ஜிலேருந்து ஒரு 500 மீட்டர் முன்னாடி போனீங்கன்னா இந்த ஒரு குட்டி வாட்டர் ஃபால்ஸை ரீச் ஆவீங்க. இதுதான் காரப்பாரா வாட்டர் ஃபால்ஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இங்கே பெருசாக மழை இல்லை, அதனால் ஃப்ளோ ரொம்பவே கம்மியாக இருக்குது. இந்த இடத்துலையும் நம்ம கீழே இறங்கி போய் பார்க்கலாம். இங்கே நிறைய ஃபேமிலிஸ்லாம் இருக்காங்க. சும்மா அப்படியே குட்டீஸ்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த காரப்பாரா ஹேங்கிங் பிரிட்ஜும் வாட்டர் ஃபால்ஸும் ரொம்பவே அமைதியான ஒரு இடம்.
உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் கிடைக்கும். இந்த ரூட்டில் இருக்க பிளேசஸ் எல்லாம் பார்த்தாச்சு. நம்ம லஞ்செலாம் முடிச்சுட்டு நெல்லியம்பதி டவுனில் இருக்க இந்த ஆரஞ்ச் அண்ட் வெஜிடபிள் ஃபார்முக்கு தான் போனோம். இங்கே நம்ம உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி ஃபீயாக 25 ரூபா கொடுக்கணும். டைமிங் பார்த்தா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிக்காக ப்ரொடியூஸ் பண்ணுற ஜாம், ஸ்குவாஷஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். உள்ளுக்குள்ளேயும் இந்த பிளான்ட் இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கங்கிற மாதிரி டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. உள்ளேயும் பார்த்தீங்கன்னா ட்ரீ ஹவுஸ் மாதிரிலாம் சிலது இருந்துச்சு. அது மேலே ஏறி வியூவுமே நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மேக்ஸிமம் ஒரு 30 minutes நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அடுத்ததாக நம்ம போன இடம் தான் இந்த கேசவன்பாறை வியூ பாயிண்ட்டு. எப்படி தப்பாக பிளான் பண்ணிட்டோன்னா கேசவன்பாறை வியூ பாயிண்ட்டோட என்ட்ரி டைமிங் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். நாங்கள் 4:15 போனோம். ஸோ உள்ளே அளவு பண்ணலை. இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் உள்ளே ட்ரெக் பண்ணி போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரணுமா. அதனால் டைம் ஆகிடும். அதனால் எங்களை அலோவ் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க. இங்கே கொஞ்சம் ப்ராப்பராக பார்த்து பிளான் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்ததுலேயே இந்த ஒரு இடம் மட்டும்தான் மிஸ் ஆகிடுச்சு. பட் மற்றபடி மீதி எல்லா பிளேஸஸுமே கவர் பண்ணிட்டோம். ஆரஞ்ச் ஃபார்ம் போகாமல் இருந்திருந்தால் நாங்கள் கேசவன்பாறை வியூ பாயிண்ட் ஈஸியாக கவர் பண்ணியிருக்கலாம். இதுக்கு இந்த டைமிங் தெரியாதனால மிஸ் பண்ணிட்டோம். பார்த்துக்கோங்க. இந்த நெல்லியம்பதியில் இருக்க டூரிஸ்ட் பிளேஸஸை நீங்கள் தாராளமாக 2 நாளில் சூப்பராக கவர் பண்ணிடலாம். இங்கே நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ், அந்த குட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் தான். 2 நாளில் நீங்கள் அழகாக ஸ்டே பண்ணி பொறுமையாகவே எல்லா பிளேஸஸும் பார்த்துடலாம். இங்கே ரொம்பலாம் ரஷ் இல்லாமல் ஒரு ஹில் ஸ்டேஷனை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நெல்லியம்பதி ஒரு சூப்பரான ஆப்ஷன். மூணார் மாதிரிலாம் பயங்கர சில்னஸ்லாம் இருக்காது. பட் மான்சூனில் போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஹில் ஸ்டேஷன்னு ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இது வரைக்கும் நம்ம நெல்லியம்பதியில் பார்த்த பிளேசஸ் எல்லாமே ஃபேமிலியாகவும் போய் விசிட் பண்ணுற பிளேசஸாக இருக்குது. ஸோ பெருசாக ட்ரெக் பண்ணிலாம் போக தேவையில்லை. ஈஸியாக நம்ம எல்லா இடத்தையுமே ஆக்சஸ் பண்ணலாம். இந்த பாலக்காடு சீரீஸ் இதோட முடியலைங்க. இன்னும் ஒரு எபிசோட் பெண்டிங் இருக்குது. கேரளாவில் இருக்க ரொம்பவே அழகான கிராமங்களில் ஒன்றான கொல்லங்கோடை பற்றி தான் நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்க போகிறோம். அதனால் அந்த வீடியோவுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் ஒரு ஹார்ட்டை மட்டும் போட்டு போங்க. தேங்க்யூ. பாய்.